அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, திருவனந்தபுரம் சென்ட்ரலோட ரீடெவலப்மெண்ட் ஒர்க் பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த பணிகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்தது. ஆனாலும் பயணிகளுக்கு பாதிக்காத அளவுக்கு தான் பணிகள் நடைபெற்று வந்தது. இப்போ பணிகள் ரொம்ப தீவிரமாக நடைபெற்று பயணிகளுடைய அசௌகரியம் அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த பணிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 440 கோடி ரூபா ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டில் RVNL 49%, KRDCL 59% இணைஞ்சு தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த பணிகள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அரைவல் அண்ட் டெபாச்சர், அதாவது பயணிகளோட அரைவல் அண்ட் டெபாச்சருக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த கட்டிடங்கள் பழைய கட்டிடங்கள் இடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கட்டிடங்கள் 2027 பயன்பாட்டுக்கு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓவராலாக இந்த ப்ராஜெக்ட் முடியறதுக்கு பார்த்திங்கன்னா 42 மாதங்கள் டூரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பணிகள் எந்த அளவுக்கு நடைபெறும் அப்படிங்கிறத பணிகள் நடைபெறதை பொறுத்து தான் இருக்குது. இந்த திட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக ஏற்கனவே திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரொம்ப நெருக்கடியான ஒரு ஸ்டேஷன். ஆனால் இட வசதி நிறையா இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் ரீடெவலப்மெண்ட், அதெல்லாம் அதிக மக்கள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ரீடெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏற்கனவே இங்கே 5 பிளாட்ஃபார்ம் இருக்குது, 6 பிட் லைன்ஸ் இருக்குது. பிட் லைன் ஸ்டேபிள் லைன் மாதிரி தான் இருக்கும். அது இல்லாமல் ஒரு கோச்சிங் டிப்போ இருக்குது. இதுக்கு மேலே திருவனந்தபுரம் சென்ட்ரலில் ட்ரெயின்களை கையாள முடியாது அப்படிங்கிறதுனால தான் திருவனந்தபுரம் நார்த்து, திருவனந்தபுரம் சவுத் அப்படின்னு சொல்லி துணை முனையங்களை உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த முனையங்களில் பணிகள் நடைபெற்று வருது. இதில் திருவனந்தபுரம் சவுத் கோச்சிங் டிப்போவை டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. பணிகள் நடைபெற்றாலும் பார்த்திங்கன்னா எக்ஸலேட்டர் அப்புறம் லிஃப்ட் வசதியெல்லாம் ஆப்ரேட்டிங்கில் தான் இருக்குது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த பழைய கட்டிடங்களில் டிக்கெட் கவுண்டர் கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப ஒரு நெருக்கடியான இடம் தான். இனி சில காலங்களுக்கு இந்த நெருக்கடியை நம்ம சந்தித்து தான் ஆகணும். நாற்பத்தி 2 மாதங்களில் இந்த பணிகள் முடிவு பெற்று பயன்பாட்டுக்கு வருமா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் இந்த பணிகள் நல்ல ஒரு தீவிரமான நடைபெற்று வருது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த தெற்கு போகிற வாசல் லாக் பண்ணிட்டாங்க. ஸோ பயணிகள் பயன்படுத்த முடியாத நிலைமையில் தான் இருக்குது. இப்போ இருக்கிற மெயின் என்ட்ரன்ஸை மட்டும் தான் நம்ம பயன்படுத்தணும். தெற்கு பகுதிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா இது நீங்கள் சிங்கிள் ஸ்டே தான் கொடுத்துருக்குறாங்க. அது கொஞ்சம் கவனமாக போகணும். ஸோ கட்டிடங்கள் இப்போ இருக்கிற இந்த பழைய பில்டிங்கோடைய கிழக்கு மேற்கு 2 பக்கமுமே இடித்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.